Hello friends, welcome to Aari Works. இன்னைக்கு நம்ம Aari Embroidery blouses-க்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது வரைக்கும் 10000 ரேஞ்ச் வரைக்கும் வர்க் பண்ணிருக்கேன். சோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படிலாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், எந்த மாதிரி வர்க்குக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேங்கறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸ்க்காக மட்டும் தான். So Aari Embroidery blouse design பண்றதை விட அதுக்கு இதுதான் ரேட்னு ஃபிக்ஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நிறைய பேர் என்கிட்ட டவுட்டும் கேக்குறீங்க. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ இனிமேல் நம்ம சேனல்ல வந்து Aari Embroidery blouses-க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ற கிளாसेसும் கண்டக்ட் பண்ண போறோம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1000 ல இருந்து 2000 ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி வர்க் பண்ணா இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது 1000 ல இருந்து 2000 குள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இது வரைக்கும் நான் பண்ண blouses-ல மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम 5000 4000 above ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். அப்படி இல்ல அப்படினா 1000 1500 2000 இந்த ரேஞ்சில தான் சிம்பிள் சாரிக்கு கூட வந்து பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த ரேஞ்சில தான் பண்ணிருக்காங்க. சோ நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 1000 ல இருந்து 3000 வரைக்கும் உள்ள blouses கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணனும். நெக்ஸ்ட் பிரைடல் கலெக்ஷன்ஸ். ஏனா சாதாரண சாரி சின்ன ஃபங்க்ஷனுக்கு கட்டக்கூடிய சாரீஸ்க்குலாம் மேக்ஸिमम யாரும் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. கல்யாண சாரி அந்த மாதிரினா ஓகே அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. மத்தபடி சிம்பிளான பட்டு சாரீஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி 1000 ல இருந்து ஒரு 3000 ரேஞ்ச் வரைக்கும் தான் வர்க் பண்றாங்க. சோ அதுவே லுக் வைஸ் பாக்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்கு. சோ இப்போ புதுசா லேர்ன் பண்ணிட்டு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணனும்னு ஃபீல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 ல இருந்து 2000 ரேஞ்சஸ் ஆர்டர்ஸ் மட்டுமே எடுங்க. பிரைடல் கலெக்ஷன்ஸ்க்கு அவ்ளோ சீக்கிரம் போய்ட வேண்டாம். சோ இந்த ரேஞ்சில நீங்க வர்க் பண்ணிட்டு ஓரளவுக்கு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து 4000 5000 இந்த ரேஞ்சுக்கு நீங்க வர்க் பண்ணுங்க. சோ இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உங்களோட ஓன் blouses-ல நிறைய வர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் உங்களால பிசினஸாவும் ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகாஸ் கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து இதுதான் நான் பண்ண வர்க் இந்த அளவுக்கு தான் என்னோட வர்க் ஃபினிஷிங் இருக்கும்னு நீங்க ஷேர் பண்ணாதான் அவங்க உங்களை நம்பி வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. சோ Aari Embroidery பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். சோ அதனால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வர்க் பண்ணனும். சோ 1000 ல இருந்து 2000 ரேஞ்ச் வர்க்ல ப்ளவுஸ் வர்க் பண்ண போறீங்க அப்படினாலே அந்த வர்க்கிங் டைம் எடுத்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 or 2 டேஸா தான் இருக்கணும். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்க எடுத்து வர்க் பண்ற மாதிரியா இருந்தா எடுத்து வர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகுதுனா நீங்க செய்யற வேலைக்கு லாபம் இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். சோ ஒரு 1000 ரேஞ்சில ப்ளவுஸ் டிசைன் எடுத்து வர்க் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து 1.5 டேஸ்க்குள்ள finish பண்ணிருக்கணும். பிகினரா இருந்தீங்கனா சோ நல்ல ரெகுலரா பிராக்டீஸ் இருக்கவங்க கண்டிப்பா 1 டேலே finish பண்ணிடுவாங்க. இல்ல பிகினரா இருக்கீங்கனா இப்ப 2000 ரேஞ்ச் ப்ளவுஸ் இருக்கு அப்படினா நீங்க 2 to 3 டேஸ்க்குள்ள finish பண்ணிரணும். அப்பதான் per day உங்களுக்கு ஒரு 500 அந்த ரேஞ்சில கணக்கு வெச்சிட்டா கூட உங்களால அதுல வந்து ஒரு லாபத்தை எடுக்க முடியும் நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த மாதிரி. சோ நான் இன்னைக்கு ஷேர் பண்றது only அந்த டிசைனுக்கான காஸ்ட் மட்டும் தான். அந்த டிசைன் Aari Embroidery போட்டு தரதுக்கான காஸ்ட் மட்டும் தான். ஸ்டிச்சிங் காஸ்ட் இல்ல. சோ ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாக்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகுது. எப்படினா எங்க ஏரியால வந்து 400 சார்ஜ் பண்றாங்க. எங்க அம்மா ஏரியால வந்து 300 சார்ஜ் பண்றாங்க. சோ ஒரு சில இடத்துல எல்லாம் 500 சார்ஜ் பண்றாங்க. அது மேபி வர்க்குக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும் கண்டிப்பா. சோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து only அந்த ப்ளவுஸ்ல இருக்க டிசைனுக்கான காஸ்ட் மட்டும் தான் நான் சொல்றேன். ஸ்டிச்சிங் காஸ்ட் இல்ல. So for example இந்த blouse எடுத்துக்கலாம். So beginners நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க சூஸ் பண்ற வர்க்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம்ங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு thicknessக்கு நீங்க வர்க் பண்ணிக்க போறீங்கங்கிறது தான் செகண்ட் கான்செப்ட். சோ இந்த மாதிரி only bead work மட்டும் வருது அப்படினா கண்டிப்பா நம்மளால கொஞ்சம் ஃபாஸ்டா வர்க் பண்ண முடியும். அதனால நம்ம இத வந்து ஒரு 1000 1300 குள்ளேயே வர்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நிறைய YouTube வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த சவுகார்பேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 700 600 கே நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக தான் அவங்க ஷேர் பண்றாங்க. மத்தபடி வர்க்குக்கு ஏத்த அமௌண்ட் அது கிடையாது. சோ இப்போ இந்த டிசைனை வந்து கஸ்டமர் உங்ககிட்ட கொடுத்து வர்க் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றது என்னன்னா இந்த டிசைன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைன் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் எல்லாத்துக்குமே இந்த பார்டர்ல வந்து இந்த வர்க் வர மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணனும். சோ இதுல சுகர் பீட் ரவுண்ட் பீட்ல வந்து 4 mm and 3 mm ரெண்டு சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்டர்ல ஜரி கொடுத்திருக்காங்க. ஜரி வந்து இதுல சிங்கிள் லைன் கொடுத்திருக்காங்க. நீங்கலாம் வந்து 2 லைன் கொடுங்க. ஏனா அப்பதான் ஸ்டிட்ச் பண்ணும்போது டெய்லர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா
ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இது பார்டரில் மட்டும் வரதுனால சுகர் பீட் வந்து ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடு 3 mm 4 mm ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பஞ்ச் இருந்தாலே போதும், இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ சுகர் பீடு ரவுண்ட் பீடெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 தான் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது காஸ்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே போகும். பிகாஸ் அந்த ஒர்க்கோட திக்னஸ் வந்து கண்டிப்பாக 1 inch இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1000 ரேஞ்ச் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பார்டரோட திக்னஸ் வந்து அட்லீஸ்ட் 1/2 inch இருந்தால் தான் நீங்கள் அந்த ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை விட ஒரு 1/4 inchலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 800 900 இந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்குலாம் 1000லேருந்து 1300 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒர்க் காஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து இது பார்க்கும்போது இதில் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1/2 inch தான் இருக்கும். பட் அந்த ஒர்க்குன்னு சூஸ் பண்ணி பார்க்கும்போது சுகர் பீட் வந்து ரவுண்ட் பீட் தான் ஒரு லைன் வந்திருக்கு, மற்றது ஸ்டோனை சுற்றி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரேஞ்சில் தான் வரும். ஸோ இது வந்து ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் டாட்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 900 800 ரேஞ்சில் ஃபினிஷ் ஆகிடும். டாட்ஸ் வச்சிங்கனாலும் சரி 1000 ரேஞ்சுக்கு போக வேண்டாம். இந்த ஒர்க்குக்கு நமக்கு நல்ல ஒர்த்தாக தான் இருக்கும் அதோட ஏர்னிங்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் பீடு, நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க்கு, லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிட முடியும். ஸோ இந்த ப்ளவுஸோட ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா 1000க்குள்ளே தான் வரும். மெட்டீரியல் காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 200க்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள த்ரெட் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கெலாம் நீங்கள் ஒரு 1200 ரேஞ்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒர்க்குக்கு. ஸோ இதுவே பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாத்துக்குமே வரும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து 1000 ரேஞ்ச் தான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் அதே போல் தான் பீட் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1000 ரேஞ்சில் நிறைய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் அதே போல் தான் 1000 ரேஞ்ச் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு, பீட் ஒர்க் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் 1000 தான் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு புட்டா மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து ஒரு 1000 அந்த ரேஞ்ச் தான், ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1200. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது சேம் தான், 200 to 300க்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த புட்டாஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 1300 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். இதே கான்செப்டில் வர மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் பார்டரை கவர் பண்ணுற மாதிரி டாட்ஸ் வர மாதிரி ஒர்க் சூஸ் பண்ணுறீங்கனாலே அது கண்டிப்பாக ஒன்று 1000ல் இருக்கும், இல்லைனா 1500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 1500 ரேஞ்சிலே ஒரு சில டிசைன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக அந்த பார்டரில் 1 inch கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க்குக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இப்போது. ஸோ அதை சுற்றி வந்து ஜர்தோசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் கண்டிப்பாக 1600 1500 ரேஞ்ச் அதுக்கு மேலே தான் வரும், சரிங்களா. மெட்டீரியல் காஸ்ட்டை எல்லாம் கால்குலேட் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்டில் தான் வரும். அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸும் பாருங்கள், அந்த ஸ்லீவ்லலாம் வந்து 2 சைடும் பார்டர் கொடுத்து மிடில் ஸ்டோனை கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக் நெக் சிம்பிளாகவும் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஒரு 2 inch கவர் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து 1700 1800, ஏன்னா ஸ்லீவ் மட்டும்தான் கிராண்டாக இருக்குது, பேக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நல்லா கவனித்து பார்த்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸஸ்க்கெலாம் 1500 இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கும், பார்டரு 1 inchக்கு மேலவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ்க்கெலாம் கண்டிப்பாக 2000 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அந்த பார்டர் திக்னஸ் பாருங்கள், ப்ளஸ் புட்டாஸ் வந்து நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பண்ணக்கூடிய ஒர்க், அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 500க்குள்ளே தான் வரும். ஸோ இந்த ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1500. கண்டிப்பாக அது சின்ன பார்டர் மட்டும் தானே, உள்ள புட்டாஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவுமே பீடில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே முடிச்சிட முடியும். ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக் நெக் சிம்பிளாக இருக்குது. ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நெருக்கமாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது 2 inchக்கு கவர் பண்ணிடும் அந்த ஒர்க்கு. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 2000 சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிசைனில் வந்து பீட் லோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமிங் பார்க்கணும், மெட்டீரியல் காஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து இந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக 2000 ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த திக்னஸ் பார்டரோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து பேக் நெக் சிம்பிளாக கேட்பாங்க, ஸ்லீவ் கிராண்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள், நல்லாவே கிராண்டாக இருக்குது. ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு ரேஞ்சுக்கு இருக்குது. இதெல்லாமே கண்டிப்பாக 2000க்கு மேலே தான் வரும். 2500 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ பார்த்த உடனே நம்மளால் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை உட்காந்து பொறுமையாக மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறத பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸஸ்லாம் வந்து 1500க்கு மேலே வரும். ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து 2000. ஏன்னா ஸ்லீவில் வந்து நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இடத்துலையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுனா 2 இன்ச்சஸ்க்கு மேலே ஒர்க் கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸும் அதே போல் தான். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ்க்கு கவர் பண்ணுது. பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்லாம் சிம்பிளாக இருந்தாலும் இந்த ஒர்க்குக்கு கண்டிப்பாக 2000 சார்ஜ் பண்ணலாம். அதே போல் இந்த ஒர்க்கும் அப்படி தான். பீட் ஃபில்லிங்ஸ் வருது, அதாவது லோடிங் வந்து பீடில் வருது. நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ். ஸோ இதுவும் 2000 சார்ஜ் பண்ணலாம். இது வந்து 1500 ரேஞ்சில் வரும். ஏன்னா டாட்ஸு ப்ளஸ் மேலே ஒரு புட்டா வந்திருக்கு. ஸோ டாட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2000க்கு மேலேயே வரலாம். ஏன்னா டேரெக்டாக பார்க்கும்போது லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இமேஜாக பார்க்குறதுக்கும் டேரெக்டாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா 2000 அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு, அந்த வீட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸும் அதே போல் 2000 நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ த்ரெட் ஃபில்லிங்ஸும் இருக்கலாம், பீட் ஃபில்லிங்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வரும்போது ரொம்ப டைம் எடுக்கிறதுனால தான் இந்த காஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கும் 1500லேருந்து 2000க்குள்ளே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக டக்குன்னு பார்த்தவனே சொல்ல முடியாது. கண்டிப்பாக எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ரேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் 2000 சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இதிலலாம் பாருங்கள், வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 2000 மேலே வரும். இதுவே ஒர்க் பண்ணி கிராண்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா 2000 அந்த ரேஞ்ச் வரும். பார்டரில் மட்டும் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரினாலே ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, லாங் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஹெவி ஒர்க் வரும். இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள், பீட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1500க்கு மேலே தான் வரும். ஸோ சொல்லிகிட்டே போனால் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக 2000க்கு மேலே தான் வரும். ஏன்னா டைரெக்டாக பார்க்கும்போது நல்ல திக்னஸ் ஹெவியாக இருக்கும், ஒர்க்கும் ஹெவியாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியாது. இந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே தான் வரும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி முடிக்கும்போது. இதெல்லாம் 2 இன்ச்சு கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஒர்க்கு. ஸோ பாருங்கள், ஸோ இதுலேயும் பீட் ஃபில்லிங்ஸ்லாம் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 2000 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இன்னும் ஃபில்லிங்ஸ் பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்து நான் நிறைய இமேஜஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸில் வர மாதிரி கொடி மாதிரிலாம் கொடுத்தாலும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2000ல் வரும். உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட் ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் 2000 வரும். ஏன்னா ஸ்டோன்ஸு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கே பார்த்திங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும் ப்ரைடல்ஸ்க்கு. ஸோ இந்த ஒர்க்லேயும் ஃபில்லிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே கொஞ்சம் அந்த 1 இன்ச்சுக்கு மேலே போகுதுனாலே கண்டிப்பாக அது 2000க்கு மேலே போயிடும். ஏன்னா ஹெவி ஒர்க் அது எல்லாமே. நான் ஈஸியாக சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான் கொஞ்சம் பயந்துட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ரேட்டிங்லாம். ஸோ இந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், மிடில் ஃபில்லிங்ஸ்லாம் 2-3 லைன் 4-5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்கும் பாருங்கள், நல்லா கிராண்டாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ்க்கே இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக 3000 வந்துடும். 2000க்கு மேலே தான் வரும். ஸோ நான் பார்த்து ஈஸியாக கெஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது தான் டிஃப்ரென்சஸ் தெரியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் 3000க்கு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நான் சூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒர்க்கும் ப்ரைடல் ப்ளவுஸஸ்க்கு பண்ணும்போது நல்லா அது திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸு. ஸோ இதுவுமே 2000 அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும். ஸோ இந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து பீடு, ஸ்டோனு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி 2000 ரேஞ்ச் ப்ளவுஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஜர்தோசி ஃபில்லிங்ஸ் அதிகம் வராது. மேக்ஸிமம் வந்தாலும் அது ரொம்ப தின்னாக சிங்கிள் லைனாக தான் வந்திருக்கும். ஸோ அதிகமாக ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே அந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இதெல்லாமே 2000 ரேஞ்ச் ப்ளவுஸ் டிசைன்ஸ். கொஞ்சம் ஒரு சில ப்ளவுஸஸ்லாம் 2000க்கு மேலேயும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.